அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அதிமுகவா திமுகவா இருந்த நிலை போய் இன்று என்டிஏ கூட்டணியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவை வெல்ல முடியும் என்ற நிலைமை வந்துள்ளது. அதனால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி பெற முடியும். ஏனென்றால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை. அன்று என்டிஏ கூட்டணியில் எடப்பாடியார் இல்லை. அன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு இருந்தால் என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி அவர்களும் அன்று என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் எடப்பாடியார் இன்று சட்டமன்ற தேர்தலில் தான் வரார். இன்றைய என்டிஏ கூட்டணியில் தயவு செய்து பிஜேபி தமிழக தலைவர் நாயினார் நாகேந்திரன் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பேச வேண்டும். ஒருத்தரை மட்டும் உயர்த்தி கொள்ளக்கூடாது. உங்கள் கூட்டணியில் அனைவரும் இருக்கின்றார்கள். ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இருந்தார்கள். அன்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இருந்தார்கள். அன்று பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது நீங்கள் அழைத்தது ஏடிஎம்கே அவர்களை மட்டும்தான் அழைத்தீர்கள். அதனால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். இன்று என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் சொன்னார். அதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் அண்ணன் அவர்களும் சொன்னார். அதனால் அனைவரும் ஒன்றிணைத்து பேச வேண்டும். ஒரு என்டிஏ கூட்டணி தலைவர்கள், ஒரு பிஜேபி தலைவர்கள் என்ன பேச வேண்டும்? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம். அதே போல் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் நாம் அனைவரும் என்டிஏ கூட்டணியில் ஒற்றுமையாக இல்லை என்றால் நாம் நிச்சயம் தோல்விதான் அடைவோம். அதனால் அன்று அம்மா இருந்த போது அதிமுகவா திமுகவா இருந்த நிலை போய் இன்று என்டிஏ கூட்டணிவா திமுகவா என்ற நிலை வந்துள்ளது. அதனால் நான் தான் எதிர்கட்சி தலைவர், நான் தான் முதல்வர் என்று எடப்பாடியார் நினைப்பதை விட்டுவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் கழகத்தை மீட்டெடுக்க முடியும், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் மலர முடியும் என்று நினைப்பவர்களே அம்மாவின் உண்மையான தலைவர்கள் ஆவார்கள் என்பதே எனது கருத்து. அதனால் என்டிஏ கூட்டணி தமிழக தலைவர் நாயினார் நாகேந்திரன் அவர்கள் அனைவரையும் ஒரே மாதிரி பேச வேண்டும், அனைவரையும் ஒற்றுமையாக இணைக்க வேண்டும் என்பதே பாஜக மேலிடம் சொல்கின்றது. அதை நினைத்து நாயினார் நாகேந்திரன் அவர்கள் அனைவரையும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதே எனது கருத்து. பிஜேபி தமிழக தலைவர் நாயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அஇஅதிமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்குதுன்னு என்று சொன்னார். நான் ஒத்துக்கிறேன், ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லையே, எப்படிதான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுகின்ற நாயினார் நாகேந்திரன் என்று தெரியவில்லை. 26ஆம் ஆண்டு நிச்சயம் அம்மாவின் ஆட்சியை அமைப்போம், என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற செய்வோம், நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் நிச்சயம் வெற்றி என்பதை உணர்த்துவோம். என்றும் உங்களின் ஒருவன், வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி தரமணி மா தினேஷ், ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர். நன்றி, வணக்கம்.